சட்டம் அனைவருக்கும் சமம். நான் உங்க ஷாகுல் அமீத், அட்வொகேட் ஃப்ரம் பாண்டிச்சேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்கொயரிக்காக உங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நீங்க ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் பதட்டப்படுறதையோ பயப்படுறதையோ விடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் கால் பண்றாங்க, என்ன விஷயமா கால் பண்றாங்கன்றத நீங்க கேட்கறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. பிளஸ் என்ன இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிக்கணும்னு அவங்க சொல்லணும். பட் என்னன்னா, நிறைய பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிட்டாங்க, ஐயோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, உள்ள போனவனே உள்ள வச்சிருவாங்க, இல்ல நம்ம பேர்ல கேஸ் போட்டுருவாங்க. இந்த மாதிரி பதட்டம் வந்து இன்னைக்கும் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அது வந்து படிச்சவங்க, படிக்காதவங்க, பாமர மக்கள், நல்லா வெல் எஜுகேட்டட், இந்த மாதிரி அந்த ஒரு பாரபட்சமே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருதா, ஐயோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிட்டாங்க, அந்த பதட்டமே தேவையில்ல. போலீஸுக்குன்ற ஒரு பவர் இருக்கு. ஆனா உங்களுக்கு நீங்க தப்பு பண்ணாத போது எந்த ஒரு பயமே தேவையில்ல. சம்திங் கடன் வாங்கியிருக்கீங்க, இந்த புகார்தாரர் வந்து என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்திருந்தாங்கன்னா, நான் இவ்வளவு காசை கொடுத்துருக்கேன், எனக்கு இவ்வளவு டைம் வேணும்ன்றதை நீங்க தெளிவா சொல்லிட்டு வரலாம். அதாவது போலீஸ் வந்து இப்போ உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்றதாலே நீங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தானே தவிர குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அல்ல. எப்பயுமே வந்து கன்விக்ஷன் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து அக்யூட்டல் தான், நீங்க வந்து நிரபராதி தான். எனவே போலீஸோட ட்ரீட்மெண்ட்டை பார்த்து நீங்க பயப்பட வேணாம். நீங்க பயப்படாம போயிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை கேட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம். பிளஸ் அதுவும் இல்ல வேற ஏதாவது சட்ட சிக்கல் இருக்குன்னா வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டு வழக்கறிஞர்ல கூட ஆட்சி செய்யலாம். வழக்கறிஞர்கிட்ட உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணலனாலும் சரி, என்ன நடந்ததோ முழுமையா அவங்க கிட்ட நீங்க கோஆபரேட் பண்ணாதான் அவங்களால உங்களை அந்த சட்ட சிக்கல்ல இருந்து காப்பாற்ற முடியும். எனவே சட்டம் சம்பந்தமா எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.